புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது பொறுப்பாதம் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் முதல்ல ராமாமிர்தம் அவர்களின் குறுங்கதைகளை போட போகிறோம். தவறாமல் எல்லாரும் கேட்டு மகிழுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்தடுத்து முழு நாவல் ப்ளஸ் பெருநாவல் எல்லாம் போட போகிறோம். சரிங்களா? அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சொர்க்கவாசல். இன்று ஜனனி வருகிறாள். ஹோசூரிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறாள். இதோ வந்து விடுவாள். வந்து விட்டாள். வாசலில் ஆட்டோ நிற்கும் சத்தம் கேட்கிறது. அதற்கு மேல் என்னால் தாங்க முடியவில்லை. வாசலுக்கு விரைகிறேன். கண்ணனும் ஷோபாவும் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். பாப்பு, யார் வரா பாரு. குழந்தையின் கண்களில் ஒரு கணம் திகைப்பு. உடனே அடையாளம் வந்துவிட்டது. கிரீச் என்று கொக்கரித்த வண்ணம் என்னிடம் பாய்கிறாள். அந்த வேகம் என்னால் தாங்க முடியவில்லை. விழுந்து விடுவேனோ? இல்லை, சமாளித்து கொண்டு விட்டேன். செல்ல குட்டி தாத்தா. கன்னத்துடன் கன்னம் வைத்துக் கொள்கிறாள். என் கன்னங்களை தன் கைகளில் பற்றி இழுத்து முத்தமிடுகிறாள். எலும்பு உருகுகிறது. குத்துது தாத்தா. என் வாழ்க்கை என் வட்டக்கோடின் ஆரம்ப புள்ளியை பேத்தி வழி மீண்டும் தொட்டுவிட்டேன் என தோன்றுகிறது. ஏதோ ஞாபகம் வந்து என் கைகளில் நின்று அவசரமாய் இழுகிறார். சீகாந்த் எங்கே? சினியக்கா எங்கே? தோலை குலுக்கிக் கொண்டு உடம்பை ஆட்டிக்கொண்டு உள்ளே ஓடுகிறாள். அவள் செய்கைகளை அசைவுகளை பார்த்து கொண்டிருந்தாலே எனக்கு போதும். அவளாவே வந்து என்மேல் ஆசையாக மோதும் சமயங்களே போதும். ஆனந்தம் கண்டுவிடுகிறேன். இன்னும் ஒரு வாரத்துக்கு அவள் பிரசன்னம் என்னுள் ஒளிரிக்கொண்டிருக்கும். வரைந்த கோடு மாதிரி சன்னமா இருக்கிறாள். இன்னும் கொஞ்சம் சதைப்பிடிப்பா இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். சாப்பிட ரொம்பவும் படுத்துறாள். இன்னும் 2 பூர்த்தியாகவில்லை. கொள்ளை பேச்சு, பிரமிக்கும்படி அசாத்தியமான ஞாபகம். மாலை பொழுது. காற்று வாங்க வாசல் குரடில் உட்கார்ந்திருக்கிறான். காற்றும் புரிகிறது. குழந்தை உள்ளே இருந்து வருகிறாள். வீட்டுக்குள் வேலியுள் குரடோரமாயிருக்கும் பிள்ளையார் கோயில் வாசற்படியில் நெற்றியை வைத்துக்கொண்டு, பிள்ளையாரப்பா, பாட்டி தாத்தாக்கு ஒம்பு சரியா போகணும் என்று வேண்டிக் கொள்கிறாள். அவள் அப்பனும் ஆயியும் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள்தான். வார்த்தைகள் மற்றவரது, ஆனால் வேண்டிக் கொள்ளும் நம்பிக்கை அவளுடையது. பிள்ளையாரப்பா அவள் சொன்னபடி கேட்பார். அவளுக்கு சந்தேகமே கிடையாது. நம்பிக்கையை அதன் பெயர் நம்பிக்கை என்று அறியாது. ஆனால் நம்பிக்கைக்கு முற்பட்டு அகிலமெங்கும் பரவி இயங்கிக் கொண்டு அவள் தன் பங்குக்கு பிறவியுடன் கொண்டிருக்கும் மூலாதார சக்தியின் அசத்திய நாடி அது. இன்னும் யோசித்தால் இப்போது அவளே அதுதான். இனிமேல் தான் நம் மாசுகள் அழுக்குகள் படித்து பிசுக்கிற வேண்டும். அதற்கு முன்னரே ஜனனி உன் துல்லியத்தில் உன் தரிசனம் கிட்டுகிறதே. நான் பாக்கியவான். எங்கள் வாசல் பிள்ளையார் சக்தி வாய்ந்தவர். அவர் ஒண்டிக்கு அவ்வப்போது போடும் காசுக்கு அவர் நிறைவேற்றும் கோரிக்கைகள் மிக பெரியன. நிச்சயமாய் அவர் ஹேமவதியின் பேச்சுக்கு கூடவே செவி சாய்க்கிறார் என்றே எங்கள் அபிப்பிராயம். எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை, அதில் நம்பிக்கை இல்லை என்று எங்களுக்குள் பீற்றிக் கொள்பவர் கூட தமக்காக அவளை வேண்டிக்க சொல்லி தம் காரியங்களை சாதித்துக் கொள்வதும் உண்டு. உறவின் பிசுக்குக்கு எங்கள் பிள்ளையார் அப்பாற்பட்டவர் அல்ல. அவளுக்கு அவர் தசா எனப்பட காரணம் இருக்கிறது. 10-12 வருடங்களுக்கு முன் ஒரு நாள் மதியம் நான் பழைய காகிதங்களின் வழி என் பழைய நினைவுகளை புரட்டி கொண்டு அவைகளில் ஊன்றியிருக்கையில், லாசப்பா லாசப்பா, இதை பாருங்களேன் பாருங்களேன், கத்திக்கொண்டு கிணற்றடியிலிருந்து ஓடி வந்தாள். அவளுக்கு உடல் பதறிற்று. கண்கள் ஒளி வீசின. குழந்தை முகமாகி விட்டாள். ஏந்திய கைகள் நடுங்கின. அவைகளுக்குள் ஒரு குட்டி பிள்ளையார் விக்கிரகம். அவள் பரபரப்பு என்னையும் தொற்றிக்கொண்டது. எங்கே கிடைச்சது? கிணத்திலே தூர்வாரித்தா? வெளியிலே கொட்டி இருக்கிற சேரை நோண்டி கொண்டிருந்தேன். அவ்வப்போது கிணற்றுக்குள் விழுந்துடுறதே. சில்லுண்டி சாமான்கள் கிடைக்காதா? இவர் கிடைச்சார். உடனேயே பிள்ளையாருக்கு கோவில் கட்ட ஆரம்பித்து விட்டாள். ஹைமவதியின் உற்சாகம் அபூர்வமானது. ஆரம்ப சூரத்துடன் நின்று விடாது. யாரு கேலி பண்ணினாலும் அவளுக்கு அக்கறை இல்லை. சாமான்கள் உடனே அவளுக்கு எங்கேதான் கிடைக்குமோ. வாசல் குரடோரமாய் 1.5 அடி உயரத்துக்கு அவள் கையாலேயே 2 மண் சுவர்கள் எழுப்பி மேலே ஒரு ஜாதிக்காய் பலகையை கூரை பதித்து உள்ளே பிள்ளையார் எழுந்தருளி விட்டார். இரவே
மடியாய் கொழுக்கட்டை நைவேத்தியம். ஓரிரு மாதங்களுக்கு பின்னர் வீட்டை பழுது பார்க்க நேர்ந்தபோது கொல்லன் பிள்ளையாருக்கு தன் காணிக்கையாக உருப்படியாக செங்கல் சுவர்கள் எழுப்பி மேலே கூரை எழுப்பி பிள்ளையாருக்கு கோவில் கட்டி தந்துவிட்டான். ஹைமவதிக்கு கண் கண்டது கை செய்யும், உடனே செய்துவிட வேண்டும். சோம்பல் பட்டோம்னா அப்புறம் மொசத்தான். மாலை சரவணன் வந்தான். ஆயா கிழவி செத்து போச்சு. எப்படி? மத்தியானம் 3 மணி இருக்கும். நாளைக்கு எடுப்பாங்க. குரலில் எந்த உணர்ச்சியும் இல்லை. சேதி சொன்னதோடு சரி. எதிர்பார்க்கவும் முடியாதோ? 1 வருடம் படுக்கையில் கிடந்தால் இதுதான் கதியா? பாலில் தண்ணீர் ஊற்றினாலோ தண்ணீரில் பாலை வார்த்தாலோ அதையும் குடித்துதானே 18 வருடங்களாக எங்கள் குடும்பம் வளர்த்திருக்கோம். ஆயா பால் என்றே வீட்டில் வழக்கில் வந்துவிட்டது. உடல் வசத்தில் இருக்கும் போது வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கையில் ஹைமவதியிடம் சொன்னாலாம், நான் செத்துட்டா ஐயாவும் நீயும் என் பணத்தை பார்க்க வரணும். பொண்ணு வேணாம், குழந்தை பயந்துக்கும். ஆகவே நாளைக்கு ஆயா வீட்டுக்கு போய்தான் ஆகணும். ஆயா சொல்லை நிறைவேற்றி ஆகணும். இது என்ன ஆயா மேல அன்பா? இது எந்த நம்பிக்கையை சேர்ந்தது? இது முழுக்கவே மூடமாகுமோ? நோ, இட் இஸ் எ பாயிண்ட் ஆஃப் ஆனர். அப்படி என்றால் என்ன? உயிர்க்கு கொடுக்கும் கௌரவமா? சாவுக்கு கொடுக்கும் கௌரவமா? சாவும் சேர்ந்துதானே உயிர். மனம் இப்படியே போராடி கொண்டிருக்கும். எங்கள் குலதெய்வத்தை முதலாக நான் பார்த்த சம்பவம் இப்போது ஏனோ சம்பந்தம் இல்லாமல் நினைவுக்கு வருகிறது. நான் அப்போது பையன். ஒரு சமயம் சென்னையிலிருந்து லால்குடிக்கு அண்ணா அப்பாவை அண்ணா என்றுதான் அழைப்போம். குடும்பத்துடன் வந்து ரயிலில் இருந்து இறங்கினதும் மூட்டை முடிச்சுகளையும் மற்றவரையும் மாட்டு வண்டியில் ஏற்றி அனுப்பிவிட்டு என்னை மட்டும் அழைத்து கொண்டு கோவிலுக்கு வந்ததும் நேரே அம்மன் சன்னதிக்கு சென்றோம். மாலை மணி 4 இருக்கலாம். இன்னும் கூட்டம் சேரவில்லை. சன்னதியில் நாங்கள் 2 மட்டுமே. ராமாமிர்தம், லால்குடியில் நமக்கு இருக்கும் சொத்தே இவள்தாண்டா அண்ணா அப்படி சொன்னபோது எனக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருந்தது. ஆனால் அண்ணா ஏன் கண் கலங்கிறார்? ஏன் குரல் தழுதளிக்கிறது? பெருந்திருவின் முதல் தரிசனம் எனக்கு அன்றுதான். அவளை பார்த்து எனக்கு தோன்றிய முதல் எண்ணம், வருஷ கணக்கில் இப்படியே நின்று இருக்காளே, இவளுக்கு கால் வலிக்காதா? நம் சொத்தே இவள்தாண்டா. கேட்டு வருடங்கள் 70க்கு மேலாச்சு. ஆனால் நெருப்பில் எழுதியதாய் வாக்கியம் இன்னும் என் நெஞ்சில் கனிந்து கொண்டிருக்கிறது. குழந்தை குடுகுடன ஓடி வருகிறாள். என்னை பிடித்து கொண்டு மேடை மீது ஏறுகிறாள். தாத்தா பக்கத்திலே தாச்சுக்கணும். இருவருக்கு மேடையில் இடம் காணாது. ஒரு கழித்து ராணிக்கு எப்படியோ இடமிடுகிறேன். தாத்தா போத்திவிடு. ஏற்கனவே மின்சாரம் அம்பேல் புழுங்கி தள்ளுகிறது. ஆனால் கேட்க மாட்டாள். என் சவுக்கத்தை அவள் மேல் போத்துகிறேன். நீயும் போத்திக்கோ. போர்த்திக்குள்ள பார்க்கிறேன். என்ன தாத்தா இழுத்திட்டியே? இல்லை, போர்வை உண்மையிலதான் இருக்கு. சற்று நேரம் முரண்டல், அப்புறம் சமாதானம். தாத்தா கண்ணை மூடிக்கோ. நீ? நானும் மூடிக்கிறேன். மூடிய கண்களுடன் குழந்தை முகத்தில் புன்னகை படர்கிறது. விக்கிரகம் சிரிக்கிறது. இருவருமே வாய்விட்டு சிரிக்கிறோம். தாத்தா நான் இனிமே அயவே மாட்டேன், சிரிக்குவேன். குழந்தாய் நீ அழுதாலும் எனக்கு ஒரு அழகுதான். என் கைகள் கூம்புகின்றன. அதை பார்த்து அவளும் கும்பிடுகிறாள். திடீரென்று நினைத்து கொண்டு எழுகிறாள். தாத்தா ஸ்ரீகாந்தை கண்டிக்குவனும். என்னை கிள்ளுறான். புது வார்த்தை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். போர்வையை களைந்து விட்டு புறப்படுகிறாள். ஸ்ரீகாந்தை என்னடாகும்? சொல்லிவிட்டு வரப்போறேன். தூக்கம் வந்தாச்சு. தாத்தா வந்தாச்சு. ஓடுகிறாள். குழந்தைகளின் எந்த செயலிலுமே எப்படி ஒரு புதுமை, அழுக்காத அழகு மிளர்கிறது. அவர்கள் மழலையில் பாசை புத்துயிர் கொள்கிறது. புது சொற்கள் பூக்கின்றன. சப்தம் சட்டை உரிக்கிறது. சொந்த ஊரானாலும் லால்குடி மண்ணை அடிக்கடி மிதிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. வயிற்று பிழைப்புத்தான் ஆளை அம்மானை ஆடிவிடுகிறதே. சிந்தாமணி மெயின் கார்டு கேட். திருச்சி டவுனை தாண்டினதும் லால்குடிக்கு மகிழ்ச்சியான பிரயாணம். 20 வருடங்களுக்கு முந்தைய நிலையை சொல்கிறேன். பஸ் வேகத்தில் ஒரு பக்கம் வாழை கொள்ளைகள், எதிர்பக்கம் தென்னஞ்சோலைகள் பாய்ந்து செல்கின்றன. ஒரு பக்கம் பாலமாய் பசும்பொன் தகடுகளாய் பாவாடை மணிகள் போலும் வாழை இலைகள் ஆடுகின்றன, அசைகின்றன. எதிர்பக்கம் தென்னை மட்டைகள் சாமரம் வீச மட்டைகளிடையே முண்டும் முடிச்சுமாய் இளநீர் குலைகள் ஏக்கம் பயக்கின்றன. வாங்கோ வாங்கோ, சோளம் பார்க்க வாங்கோ. இயற்கை மங்கை வரவேற்கிறாள். இடையிடையே பாலங்களின் அடியில் தனித்தனி துறைகளில் ஆட வரும் பெண்டினம் நீராடுகின்றனர். புடவையை ஒற்றை சுற்றில் மார்பில் அழுத்தி செருகி கொண்டு தைரியமாய் நடு தண்ணீரில் நீந்துகின்றனர். துளையல் வெறியில்
அவர்கள் உறிஞ்சி உமிழும் தண்ணீர் மத்தாப்பு வீச்சில் மீண்டும் தண்ணீரில் விழுகிறது. அங்கங்களின் விண்வின் செழிப்பு, ஆடைகளின் வர்ணங்கள், வாய்க்காலை சூழ்ந்த பசுமையுடன் இலையும் ஜாலங்களுடன் சேர்ந்து வானத்தின் மந்தாரத்தையும் குலைத்து ரங்கோலி. ஆற்று மணலுக்கப்பால் சோலைகளின் நடுவினின்றும் அதோ அகன்றதோர் கோபுரம் கம்பீரமாய் எழுகிறது. ஸ்ரீரங்கம். உடனே பின்னால் திரும்பி பார். பிரம்மாண்டமான விலங்கு படுத்திருப்பது போல் மலைக்கோட்டை. அறியாமலே அஞ்சலியில் சிறமேல் குவிகின்றேன். இவைகளின் நடுவே காவேரி பாட்டி பாரியாக படுத்திருக்கிறாள். புது வெள்ளம் அவளுடைய நரை கூந்தலாக அலையலையாய் சடைச்சடையாய் நுரையாய் கனத்து புரள்கிறது. அம்மாடி, பிரம்மாண்ட ஓவியம்! இதில் தீட்டிய தூரிகை வீச்சில் நான் எம்மாத்திரம் அல்ல, சின்னஞ்சிறு சுழி. ஆனால் இதில் என் இடம் கண்டு கொண்ட பின் நானிலாவது இந்த ஓவியம் பூரணமில்லை. எவனுமே அவனவனிடத்தில் பூரணத்தின் பங்கு, பூரணத்துக்கு பூரணம் தந்தபடி பூரணத்துடன் இணைந்து இயங்கும் இந்த பேறு கிடைக்க அதை உணர என்ன தவம் செய்தேனோ. எந்த கவிதையும் யாருடைய சொந்த கவிதை இல்லை. எல்லாம் அவள் மாலையிலிருந்து உதிரும் இதழ்கள். விழும் இதழ்களை உண்டவன் பாக்கியவான். ஏனெனில் அப்போது அவன் கண்கள் பூமியின் கவிதைக்கு திறக்கின்றன. உள்ளமெல்லாம் உள்ளே உடல் பூரா கமகமக்கிறது. பூமியின் கவிதையில் ஒரு வரியாக விளங்கக்கூட நான் ஆசைப்படவில்லை. என்ன பேராசை, அசட்டு துணிச்சல்! ஆனால் ஆகாசத்தையே ஆலிங்கனம் செய்யும் ஆசைக்கு அடங்கல் ஏது? ஒரு வார்த்தையாக, ஒரு சொல். அத்தனை தகுதிக்கு எங்கே போவேன்? என் பேத்தி வந்திருக்கிறாளே. ஜனனியின் மனோவிலாசமும் விசாலமும் ஐக்கியமும் தான் ஆகாயத்தையும் உள்ளடக்கும். ஏனெனில் அவள் நிர்மலத்திலிருந்து வந்திருக்கிறாள். லால்குடி போம் வழி காட்சிகள் பயக்கும் உள்ள நிகழ்ச்சி என்னுடையது மட்டுமன்று, ஒவ்வொரு காவிரி என்னுடையதுமே. இதோ ஆனைக்கா கடந்து, இதோ வாலாடி, ஆங்கரை என சோலைகள் வழி இடங்கள் தாண்டி பஸ் சடக்கென்று திருச்சி நெடுஞ்சாலையிலிருந்து சிறுதையூருள் திரும்பி உடன் பஸ் நிலையத்தில் நின்றதும் லால்குடி வந்தாச்சு. தளர்ந்த வயோதிகத்தில் கோவில் ஊர் நடுவே நிற்கிறது லால்குடியின் ஹிருதயம். ஏன், என் முன்னோர்களின் வழி ஹிருதயம். கோபுரத்தை பார்க்கையில் நெஞ்சை என்னவோ செய்கிறது. காலடியில் பூமி விட்டார் போல. காரணம், எனக்கு வயதாகி விட்டது மட்டுமன்று, அம்மன் சன்னதியில் நுழைகையில் மெத்தென்று ஒரு அமைதி, ஆசி போல் என் மேல் இறங்குவதை உணர்கிறேன். என்னடாப்பா வந்தாயா? பெந்து பாட்டியின் மோனக்குரல் நெஞ்சில் தங்க மோதிரம் தெரித்து விழுந்தார் போல் இசைக்கிறது. இதெல்லாம் என் எண்ணம்தான் என்று வாதிப்பவருக்கு ஒன்று சொல்கிறேன். தெய்வமே பாவனை தானே. கல்லில் என்ன இருக்கிறது? தொன்று தொட்டு காலம் காலமாய் வழி வந்த அந்த கல்லுக்குள் குடிகொண்டு விட்ட பாவனையில் தான் வாழ்வே. தெய்வம் உண்டா இல்லையா எனும் சர்ச்சை உள்பட இயங்குகிறது. சுவாமி பெயர் சப்தரிஷீஷன். அம்பாள் வருவத ஸ்ரீமதி. என் தகப்பனார் பெயர் சப்த ரிஷீஷன், அம்மா பெயர் ஸ்ரீமதி. இந்த பெருமிதமும் இது தரும் பலமும் தான் என்னை இன்னும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கள் குடும்பத்துக்கு இந்த கோவிலுக்கும் இடையே பின்னி பிணைந்திருக்கும் உறவு, அதுவே தனி வரலாறு. ஐதீகம் படைத்தது. என் முன்னோர் காலத்தில் பிரசித்தி பெற்றது. உள்ளிருந்து கேட்கிறது அந்த சின்ன உருவுக்குள் என்ன உர்த்தண்டமான குரல்! நான் செல்லக்குட்டி தாத்தாவுலே ஹேமா பாட்டியை பார்க்கிறேன். என்ன சொல்கிறாள்? அது எப்படி முடியும்? அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை. என்ன நினைத்தாள்? என்ன வெளிவருகிறது? சொற்களுடன் விளையாடுகிறாள். பொருத்தி பார்க்கிறாளா? அல்ல. உளந்தை வாய் மூலம் அர்த்தநாரீச தத்துவமா? எல்லாம் நீயே நினைத்துக்கொள், நீயே சந்தோஷப்படும். எழுத்தாற்றல், அதிலும் சிலரிடம் காணும் தனித்துவம், ருத்ராம்சம் என்றே நினைக்கிறேன். பிறப்பித்த நிமித்தம் நிறைவேறும் வரை சிருஷ்டியால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் சக்தி இது அளிக்கும் பூலித்தி என்று. பட்டறையில் எஃகு உருவாவது போல நெஞ்சின் உலையில் காய்ச்சி அடித்து தீட்டி பதப்படுத்தி சொல்லுக்கு மந்திரம் ஏற்றும் ஆக்க சக்தி. என் விமர்சகர்கள் ஏறக்குறைய என் 60 ஆண்டு எழுத்தில் நான் சொல்லும் விஷயத்தை குடும்பத்தை விட்டு நான் இன்னும் வெளிவரவில்லை என்று சொல்கிறார்கள். உண்மை இப்போது அறிகிறேன். நான் என் முன்னோர்களின் சரித்திரீகன். அவர்களுக்கும் குலதெய்வத்துக்கும் இடையே மர்ம வசிய உறவு பற்றியும் அவளை சுற்றினார்களா? அல்ல, அவளும் அவர்களை சுற்றி கொண்டிருக்கிறார்களா எனும் கேள்விக்கு பதிலை தேடலை பதிவு செய்வதற்கென்றே எழுந்து என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று இன்று என் அந்தியின் மந்தாரத்தில் தோன்றுகிறது. அந்த காரியத்தில் அவளின் தன்மையை ஆய்வது தரும் இன்பமும் கண்டுவிட்டேன். என் முன்னோர்கள் என்கையில் என் பாட்டனார் தலைமுறை பற்றி சொல்கிறேன். அவர்கள் அதீதமானவர்கள். There was a streak of
அப்நார்மாலிட்டி அபவுட் தம். ஒவ்வொருவர் பின்னாலும் ஒரு கதை இருக்கிறது. ஒரு சிலர் அவர்கள் காலத்திலேயே லிஜெண்ட்ஸ் ஆகிவிட்டார்கள். என் பாட்டனார் வரகவி கனவில் பிள்ளையார் வந்து வாயில் கற்கண்டு போட்டதாக கண்ட மறுநாளிலிருந்து பாட ஆரம்பித்து விட்டார். அவர் தங்கை என் தாய் வழி பாட்டி, அவளும் கவி. என் பாட்டனார் மூத்த சகோதரர், எழுத படிக்க தெரியாதவர், குடும்பத்தில் உதவாக்கரை. அவருக்கு அம்பாள் தரிசனமானாள். என் பாட்டனாரின் தாயாரிடம் எங்கள் குலதெய்வம் பெருந்திரு பர்வத்த ஸ்ரீமதி ஒரு மண்டலம் பிரசன்னமாயிருந்தாளாம். என் பாட்டனாரின் பெற்றோர்கள் கோயிலில் தினம் அர்த்தஜாம தரிசனம் பண்ணிவிட்டு, அந்த நாளில் அர்த்தஜாமம் என்றால் அர்த்தஜாமம் தான், இரவு 11 முதல் 11:10 மணி பிறகுதான் ராச்சாப்பாடு. அப்படி 60 வருடங்கள். எனக்கு 60 வருடங்கள் எடுத்து எல்லாமே தவம்தானே. பிரசன்னம் என்றால் தெய்வம் தலைவிரித்து ஆடவில்லை, குறி சொல்லவில்லை. பாட்டி எழுத படிக்க தெரியாதவள். ஒரு நாள் விடியற்காலை விழித்தெழுந்ததும் சம்ஸ்கிருதமாய் வேதங்களிலிருந்து உபனிஷத்திலிருந்து வாயிலிருந்து கொட்டினவா. இதையே பூர்வ ஜென்ம வாசனையின் நிரூபணமாய் கொள்ளலாமா? ஊரே கொள்ளாகிவிட்டது. பக்க வட்டாரங்களிலிருந்து புலவர்களும் விற்பன்னர்களும் வந்து அவளை கேள்விகள் விளக்கங்கள் கேட்டு சந்தேகங்கள் தெளிவடைந்து அதிசயித்து நின்றனராம். கூடவே சதஸ் ஆகிவிட்டது. அந்த 40 நாட்களும் ஏதேதோ அதிசயங்கள் இருந்தனவாம். பாட்டியின் உள்ளங்கையில் சக்கரம் தோன்றிற்றாம். சொல்ல வந்தது யாதெனில், என் எழுத்தில் என் வம்சாவளிக்கும் பங்கிருக்கிறது. ஏன் பிறந்தேன், எங்கிருந்து வந்தேன், எங்கே போகிறேன்? புத்தி வளர்ச்சியின் இன்றியமையாத ஓயாத கேள்விகள், சிந்தனையின் ஓயாத உறுத்தல். இந்த கேள்விகளுக்கு பதில் தேடலின் அடிப்படைக்கு ஆரம்ப அனுமானம்தான் தெய்வம். ஒரு விழிப்பு, பயணத்தின் திசைமானி, அந்த திசைமானியை இயங்க வைக்கும் காந்தம். ஆண் பெண் அறிவது எதிலும் அவன் அவள் உறவின் விளைவாய் புவனத்தை ஈன்று இயக்கும் ஆதிசக்தி. தாயில் துவங்கி பெண்மையின் அத்தனை உறவுகளின் விகாசம் அவள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறும் சத்தியமாயை என்றென்று சற்றே புரிகிறது. சத்தியம் எவற்றிலும் ஊடே இருந்து கொண்டு அவ்வப்போது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் தன்மைகளும் பேதங்களும் உருவங்களும் நாமங்களும் கேள்விகளும் சத்தியமாயை. அவள் சத்தியம். நீ அவனாய் பார்த்தாலும் சரி, அவளாய் பார்த்தாலும் சரியே, அவனும் அவளே. சத்தியமாயா லீலா வினோதினியும் அவளே. செல்லக்குட்டி தாத்தாவிடம் ஏமா பாட்டியை பார்க்குவேன். அவளை உள்நோக்கில் தேட வியப்பை வளர்க்க என்றும் அவள் அருகாமையில் நித்தியத்துவத்தை உணர ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குலதெய்வம் தேவை. எங்களுக்கு பெருந்திரு பர்வத்த ஸ்ரீமதி லால்குடி அம்பாள் விக்கிரகத்தை காட்டிலும் என்றுமே ஆவாகனம் மிக பெரிது. அதுதான் அவள். சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். பிறந்த மேனியில் பின்னால் கைகோர்த்து கொண்டு பிராசாசமாய் பாடிக்கொண்டு என்னை சுற்றி சுற்றி வருகிறாள். சோனா பாப்பா நானே, தங்க பாப்பா நானே, குட்டி பாப்பா நானே, ஜனனி பாப்பா நானே. மனம் எனக்குள் உச்சரிக்கிறது, நீ குழந்தை, அறிவுக்கு முன்னாய நிர்மலம், மாசரு பொன், நீ தெய்வம். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் தெய்வம் என்று ஒன்றை தனியாக காண்போம், கண்டதை சொல்வோம் என்று எனக்கு தோன்றவில்லை. இது தெரிந்துதான் அப்பவே கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று விட்டனர். தெய்வம் இருக்கிறதோ இல்லையோ, தெய்வீகம் நிச்சயம் உண்டு. தெய்வீகம் ஒரு அனுபவம், பிறவியின் உரிமை. ஆனால் எந்த சமயத்தில் எப்படி நேரும் என்று முன்கூட்டியே அறிய முடியாதது. விசும்பி நின்று விற்றென்று இறங்கும் ராஜாளியின் சிறகு வீச்சு, ஒரே சமயத்தில் ஒருங்காய பயம், த்ரில், கால்வாரால் ஆனந்தம். இது நேர்வதே அதை தாங்கிக் கொள்ள அந்த பிறவிக்கு வந்திருக்கும் பக்குவ நிலையின் அடையாளம். அதன் நீடிப்பு ஒரு தருணம் மட்டுமே இருக்கலாம். ஆனால் தருணம் என்பது விதிபயன். நித்தியவத்தினின்று உதிர்ந்த கண்ணீர் துளி, அவள் மாலையிலிருந்து உதிர்ந்த ஸ்படிகமணி. அடியே பெருந்திரு அம்மா, என் தாயே. ஆனால் தருணம் நேர்வதற்கும் என்னை ஊடுருவதற்கும் கூட அவள் அருள் வேண்டும். தீயினுள் விரலை வைத்தால் நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா என்றானே, அதுதான் அது. அருள், அருண்மாடம், அனுபவம் மூன்றும் தனியற குலைந்துவிட்ட நிலைதான் தருணத்தின் தரிசனம். மை டிஸ்கவரி ஆஃப் மை ஜெனியஸ். ஐயோ, சொல்ல வல்லியே தவிக்கிறேனே. அடியெடுத்து கொண்டேன்டி. ஆனந்த நாராயணன் எனும் இளைஞன் என்னை பார்க்க வந்து கொண்டிருக்கிறான். எங்கள் அலைவரிசை பல விஷயங்களில் ஒன்றாயிருப்பதே எங்கள் நட்பின் நீடிப்புக்கு காரணம். வயது ஏற ஏற குமிழிகள் ஒவ்வொன்றாய் வெடிக்கும் போது திகைப்பாயிருக்கிறது. சே,
வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று ஒரு சமயம் வாய்விட்டு சலித்து கொண்டபோது சொன்னான். சில அழகான மக்களை சந்திக்கிறோம், அதற்குத்தான் வாழ்க்கை. லைஃப் இஸ் தேர் பிகாஸ் வி மீட் இன் இட் சம் பியூட்டிஃபுல் பீப்புள். அவன் சொன்னது இதுதான். எவ்வளவு உண்மை! அர்த்தங்களை வீணாக தேடிக்கொண்டு ஏமாந்து நொந்து அதற்கு பிறர் மேல் ஏன் பழி போட வேண்டும்? எண்ணத்தின் அவ்வப்போதைய துலக்கத்தில் கிடைக்கும் தரிசனங்களும் சந்தோஷங்களும் போதாதா? அவரவர் பூத்ததற்கு தக்கபடி அழகு என்றபோது அனந்து சதையால அழகை மட்டும் குறிக்கவில்லை. தெய்வம் மனுஷரூபனே, உடல் சுத்தம், அதன் மூலம் மனச்சுத்தம் வரும்போது வரட்டும். எதிலும் ஆர்வம், எதிலும் நேர்த்தி காண்பதில் முனைப்பு. சின்ன சின்ன பொருள்களை பெரிய பெரிய விஷயங்களின் சின்னங்களாய் காணல், அதன் வழி ஐக்கிய பாவம், உள்ள நெகிழ்ச்சி, மௌனம், இவை போன்ற தன்மைகள் அழகுகள் இயல்பாகவே வைத்திருந்தாலும் சரி, விசுவாசத்துடன் பயின்றாலும் சரி, இவை தெய்வீகத்தின் சாயல்கள், அவளுடைய வாசங்கள். அவள் வருகிறாள், வந்து கொண்டே இருக்கிறாளின் முன் குறிகள். இந்த பரிமளங்களை நுகர கொடுத்து வைத்திருப்பது அவரவர் பூத்ததற்கு தக்கபடி. இன்னும் வரவில்லையா? இன்றில்லைகள் நாளைக்குத்தான் வரை கிடையாதே. தெரியுமோ இல்லையோ? அட அசடே, நேற்று ஏது, நாளை ஏது என்றும் இன்றுதான். அவள் உன் பின்னால் நின்று கொண்டிருக்கிறாள். அவள் மூச்சு உன் தோளில் பட்டுக்கொண்டே தான் இருக்கிறது. அவளை நீ அடையாளம் கண்டு கொள்ள காத்திருக்கிறாள். அவள் காட்டும் பிரபஞ்ச கண்ணாடியில் எப்போ உன் பிம்பத்துக்கு பதில் அவள் தெரிகிறாளோ அப்பவே தருணம் நிகழ்ந்து விட்டது. அவள் தருணியை, தெய்வம், மனுஷ ரூபனே கூடத்தில் போட்டிருக்கும் நாற்காலியில் ஏற முயன்று கொண்டிருக்கிறாள். நான் அவளை பார்ப்பதை பார்த்து விட்டேன். தரையில் ஒரு கால் நாற்காலி மேல், முகத்தை என் பக்கம் திருப்பி தலையை ஒரு பக்கமாய் சாய்த்து கொண்டு என்னை பார்க்கிறாள். ஒரு கண்ணை மறைக்கும் திரி மயிரினூடே என் மேல் விழுந்து கனிவுடன் கபடு கலந்து நெஞ்சை அள்ளும் பார்வை, அருள் பார்வை. அவள் பார்வை ஷஹாசி. அவளை வாரி அணைத்துக் கொள்ள எழும் ஆசையை சிரமப்பட்டு அடக்கிக் கொள்கிறேன். தருணம் கலைந்துவிடும். சென்ற வருடம் சாகித்ய அகாதமி ஆதரவில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய சிறுகதை ஒன்றை படிக்கச் சென்றிருந்தேன். திரும்பி வரும் வழியில் லால்குடியில் இறங்கி பாக்கியாகிவிட்ட சில பிரார்த்தனைகளை செலுத்த வாய்ப்பு. இரவு டீலக்ஸ் பஸ்ஸில் கிளம்பினோம். ஹைமவதி ஜன்னல் அருகே, நான் அவள் பக்கத்தில். பின் சீட்டில் மகனும் மகளும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் தான் ட்ரிப் ஜாலி என்று பின்னால் இருந்த காயத்ரி கிண்டல் பண்ணுகிறாள். பிரயாணம் என்றுமே எனக்கு அழுத்ததில்லை. ஆனாலும் இளவயதின் உற்சாகம் இப்போ காண முடியுமா? வயதின் தனிமையை அலுப்பை நான் ஒப்புக்கொள்ள அஞ்சினாலும் எனக்கு கட்டாயமாய் வேலைக்கு வேலை விதவிதமாய் சந்தர்ப்பங்களாய் உணர்த்தப்படுகிறது. ஆனால் ஒரு நாளை போல வீட்டில் சேர்ந்தா போல அடைந்து கிடப்பதிலிருந்து சில நாட்களேனும் விடுதலை கிடைக்கும் அல்லவா? அந்த சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது. வேற்று இடங்கள், வேற்று முகங்கள், வேறும் மாறுதலில் மனம் லேசாகிறது. பேட்டரி ரீசார்ஜ் ஆகிறது. என்னை பற்றி எனக்கு புது எடைகள் கிடைக்கின்றன. அதனாலேயே மற்றவரை பற்றி கிடைப்பதும் இன்றியமையாததுதானே. வாழ்க்கையை ஒரு voyage ஆஃப் டிஸ்கவரிஸ் அண்ட் ரீடிஸ்கவரிஸ். நான் எப்படியோ ஹைமவதிக்கு குசிதான். முகம் வெளிச்சம் போட்டு இருக்கிறது. அது தவிர தன் சந்தோஷத்தை மலிவாக அவள் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. அவளுடைய பிறந்த வீட்டின் சொந்த ஊரின் பழைய நினைவுகளை பேசிக்கொண்டு, ஹைமவதியிடம் சில விசேஷ குணங்கள் இருக்கின்றன, ஏற்கனவே தெரிந்தவைதான் என்றாலும் அவைகளின் உயரியத்தை புதிதாய் இப்போதுதான் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறேன். ஆத்மாவின் பிரயாணத்தில் இதுவும் ஒரு அம்சம் போலும். படுசுத்தம். எ கிரேட் லெட்டர் ரைட்டர். தினசரி குறிப்பு டயரி எழுதுகிறார். தான் எழுதும் கடிதங்கள், டயரி உண்டு, தான் படிக்கும் புத்தகங்கள் உண்டு என்று பிறர் வழிக்கு போக மாட்டாள். அவள் கடிதம் எழுதுகையில் முகத்தில் குழுமமும் மனமுனைப்பில் ஒரு தினுசான அழகு, குழந்தைத்தனம் முகத்துக்கு வருகிறது. இப்பவே கொஞ்ச நாட்களாக கவனித்து வருகிறேன். தோற்றத்தில் ஒரு தினுசான தோரணை வந்திருக்கிறது. அம்மாவும் பெண்ணும் அம்பத்தூரிலிருந்து மாம்பழம் ஷாப்பிங் கிளம்பும் போது பெரியவள் தோளில் பையை மாட்டிக்கொண்டு அதில் குடி தண்ணீர் பாட்டில் டீக்காக உடுத்திக்கொண்டு, சாதாரண புடவைதான். இருவரில் அவள்தான் ஸ்மார்ட்டாக தெரிகிறாள். ஹைமவதிக்கு வாழ்க்கையில் சுவாரஸ்யம் குன்றவில்லை. சுவாரஸ்யம் என்பது வயதில் இல்லை, மனநிலை என்று அவளிடம் தெரிகிறது. தன் புடவைகளை எத்தனை தடவைதான் எடுத்து பார்த்து மடித்து பாலித்தீன் பைகளில் போட்டு காத்ரேஜில் அடுக்குவாளோ.
இது ராமாமிர்தத்தின் வாழ்க்கையில் நடந்த சில குறிப்புகள். அதனை அவரே தன் கைப்பட எழுதியுள்ளார். அதனை உங்களுக்கு வாசித்து காட்டுவதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னும் தொடரும் அவரின் இரகசிய குறிப்புகள் அடுத்த குறிப்புகளில் பார்க்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? அடுத்த பகுதியில் ராமாமிர்தத்தோட எழுத்துக்களை மீண்டும் தரிசிக்கலாம். அதுவரை காத்திருக்கவும்.